ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் வீட்டிலையே யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே உங்கள் முடியை ஸ்ட்ரெயிட்டாக எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இதே மாதிரி வீட்டிலேயே லேயர் கட் எப்படி பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் வீடியோ என் யூடியூப் சேனலில் நான் போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது. நிறைய பேர் அதை அட்டம் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்களோட ஒவ்வொரு காமெண்ட்ஸ் வாசிக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேர் கட் வீடியோஸ் போடுங்கன்ட்டு என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நான் லெட் மீ டெல் யூ ஒன் திங், நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹேர் ட்ரெஸ்ஸர் கிடையாது. நான் ரொம்ப நாளாக ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் தான் என்னோடய முடியை நான் கட் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனதுனால நான் இந்த வீடியோஸில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நான் இப்போ காட்ட போகிற மெத்தட் ஸ்ட்ரெயிட் ஹேர் கட்டுக்கு. என்னோடய முடி ஏற்கனவே நான் லேயர் கட் பண்ணினதுனால உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே லேயர் கட் ஹேர் கட் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த வீடியோ கூட நான் ஃபஸ்ட் வீடியோ என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கலன்னா டெஃபினட்டாக போய் செக் பண்ணுங்கள். லேயர் கட் பண்ணதுனால நான் இந்த ஹேர் கட் பண்ண உடனே அது ஒரு வி ஷேப் மாதிரி ஒரு மாதிரி யூ ஷேப் ஒரு வி ஷேப் மாதிரி வந்துருச்சு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த மெத்தட் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் முடி ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் ஆகிருக்கும். ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஹேர் கட் மெத்தட். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இந்த ஹேர் கட் நான் எப்படி பண்ணணும்னு பார்க்கணுன்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ இந்த ஹேர் கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட முடியை நல்லா சிக்கு இழுத்து நல்லா சீவிக்கோங்க. இப்போ எப்போயுமே உங்களோட ஹேரை டீடாங்கிள் பண்ணும் போது கீழேருந்து ஆரம்பிங்க. இப்போ கீழேருந்து நீங்கள் சிக்கு இழுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கீழேருந்து அப்படியே நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சிக்கு இழுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட முடியும் ரொம்ப உடையாது. ரொம்ப நிறைய உடஞ்சி வெளியே வர்ற மாதிரி முடி வர மாதிரி இருக்காது. இது ஒரு டிப் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் அப்படி தான் நான் டீடாங்கிள் பண்ணுவேன் என்னோடய ஹேரை. அப்புறம் இந்த ஹேர் கட்டில் எனி ஹேர் கட் பண்ணும் போது சலூன்லேயும் சரி இல்லைனா நீங்கள் வீட்டில் பண்ணும் போதும் சரி முடி கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா முடி வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது உண்மை தான். முடி வெட்டுறதுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். பட் நான் என்னோடய முடி கொஞ்சம் கேர்லி ஹேர், கொஞ்சம் வேவி ஹேர், நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் அப்படி வெட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் தான். அப்படி வெட்டியிருந்தேன்னா நான் முடி காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நான் எப்போயுமே அப்படி அட்டம் பண்ண மாட்டேன். அந்த வெட்டுற எண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஈரப்படுத்திக்குவேன், அவ்வளோதான். ஸோ இது இன்னொரு டிப் ஹேர் கட் பண்ணும்போது. நேர் உச்சி இழுத்து 2 பாதியாக சரிசமமாக பிரித்து வச்சுக்கோங்க உங்கள் முடியை. இப்போ 2 போனிடெயில் போட்டு கூட இந்த ஹேர் கட் பண்ணலாம், அதுவும் கரெக்டாக தான் வரும். அதை விட இப்போ நான் காட்ட போகிற மெத்தட் உங்களோட முடியை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இப்போ உங்கள் முடியை நல்லா சிக்கு இழுத்து நல்லா சீவிக்கோங்க. நல்லா சிக்கு இழுத்து நல்லா சீவினதுக்கப்புறமாட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பின்னாடி இருந்து உங்களோட முடியை அப்படியே லூஸாக கிராப் பண்ணிக்கோங்க. இதை டைட்டாக ஹேர் பேண்ட் போட்டுறாதீங்க. லூஸாக முன்னாடி நிதானமாக முடி எடுத்துகிட்டு உங்கள் நாடிக்கு கீழே ஒரு போனிடெயில் போடணும். இப்போ உங்கள் முடியை காதுக்கு பின்னாடி கொண்டு போயிடாதீங்க. காதுக்கு பின்னாடி கொண்டு போனீங்கன்னா லென்த் கரெக்டாக வராது. இப்போ நான் காட்டுறேன்ல அதே மாதிரி தான் இருக்கணும். அதை வச்சு ஒரு ஹேர் பேண்ட் போட்டுக்கோங்க. இப்போ 2வது ஹேர் டை எடுத்து எவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் உங்கள் முடியை வெட்ட போகிறீங்களோ அந்த லென்த்தில் இந்த 2வது பேண்டை போட்டுக்கோங்க. இப்போது என்னோடய ஹேர் இப்போ நான் லேயர் கட் பண்ணியிருக்கிறதுனால அந்த லேயர்ஸ் எங்கே முடியுதோ அது குட்டி குட்டி ஹேராக இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன முடியுதோ அந்த அளவுக்கு நான் இழுத்துக்கிட்டு நான் அந்த முடியை இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த எண்ட்ஸ் நீங்கள் வெட்ட போகிறீங்களா அதை ஈரப்படுத்திக்கோங்க. ஒரு தண்ணி வச்சு முக்கிக்கிட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். இப்போ ஒரு சிசர்ஸ் எடுத்துகிட்டு அதை நீட்டாக கட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணும் போது மெதுவாக கட் பண்ணுங்கள். எப்பயுமே இந்த மாதிரி ஹேர் கட், எனி ஹேர் கட் ஃபார் தட் மேட்டர், கட் பண்ணும் போது பிளண்ட் சிசர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களோட முடியோட எண்ட்ஸை பிளண்ட் பண்ணிடும், அதை மொட்டையாக்கிடும் உங்கள் முடியை. ஸோ நல்ல ப்ராப்பர் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கட் பண்ணேன், உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ குட்டி குட்டி ஹேர் அதெல்லாம் எக்ஸ்ட்ராஸாக இருந்ததை சிசர்ஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ப்ராப்பராக அலைன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறது உங்களுக்கு நேரடியாக உங்கள் முகத்துக்கு நேராக அந்த முடியை பார்த்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போது ஹேர் பேண்ட் எடுத்துடலாம். ஹேர் பேண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான் இந்த ஹேர் கட். சிம்பிள், வெரி சிம்பிள். வீட்டிலே நீங்கள் ஹேர் கட் பண்ணிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன்.
யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் உங்கள் முடியை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், எப்படி உங்கள் வீட்டிலேயே சிம்பிளாக ஈஸியாக ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் வீடியோக்கு லைக் கொடுங்க அண்ட் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் இந்த ஹேர் கட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. ஐ லவ் ரீடிங் யோர் காமெண்ட்ஸ். டெஃபினட்டாக காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.